அண்ணா என்னடா ஒன் லாஸ்ட் டான்ஸ். உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் வேணுமா? உங்களுக்கு ஃபைட் வேணுமா? ஃபைட்ஸ் இருக்கு. டான்சஸ் வேணுமா? டான்சஸ் இருக்கு. காமெடி வேணுமா? காமெடி இருக்கு. கிளாமர் வேணுமா? கிளாமர் இருக்கு. சென்டிமெண்ட் வேணுமா? சென்டிமெண்ட் இருக்கு. அதுதான் டிகிரி. இது நீ நினைக்கிற மாதிரி நார்மல் அண்ணன் படம் இல்லடா, இது கேசரிடா. என்னடா பெரிய கேசரி கேசரி கேசரி? என்ன பூச்சாண்டி காட்டுறீங்களா? என்ன பயமுத்துறீங்களா? என்ன இது வரைக்கும் யாரும் ரீமேக் படம் பார்த்ததே இல்லையா? இல்ல அண்ணன் பண்ணது ரீமேக் படமா? அறிவு கட்டவள ஏன் என்ன இங்கே நின்னுகிட்டு இருக்க? இவனுங்க குடுக்கவே மாட்டானுங்க. அடே என் வயிறு எரிஞ்சு சொல்றேன்டா, நீட்டி நீட்டி வாங்குறவங்க கையெல்லாம் விளங்காம போகணும், பூசாம கேட்கிறவங்க வாயெல்லாம் புழுத்து போகணும். உங்களுக்கெல்லாம் நல்லதாவே வராது. நீங்க நாசமா போயிருவீங்க, நாசமா போயிருவீங்க. என் பொண்டாட்டி விவரம் இல்லாம விஜயை தாக்கிட்டா. என்னது? இளைய தளபதி விஜய் தாக்கப்பட்டாரா? ஆமா தம்பி, விஜய் துடிச்சிட்டு இருக்காரு. நீங்க உடனே வாங்க தம்பி. அது அப்படியே கிழிச்சு குப்பை. சார் சார் சார், ஓரமா பிஜிஎம் போட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்த ஆள் வராங்க, கொஞ்சம் ஓரமா கொஞ்சம் வரணும் சார். என்ன ஆட்டம் ஆடினடா. அண்ணா என்னடா ஒன் லாஸ்ட் டான்ஸ். இப்ப என்ன பண்றது? அதான் சாவு ஊந்து போச்சே. எல்லாரும் சாப்பிட்டு சாப்பிட்டாங்க தான் அண்ணா. வாங்க, உனதான் தெரியுமே. துன்பம் தன் துன்பம் போல் எண்ணினால் வரலாற்றில் ஒரு தலைவன் திரும்பி போற ஐடியாவே இல்ல. எனக்கு சிரிப்பு வரல. இன்னைக்கு இருக்கு 1008 வேலை விட்டு ஐயோ மச்சான், வாழ்க்கைன்றது ஒரு வட்டன்னு இளைய தளபதி சொல்லியிருக்காரு. பாவண்டா அவனை விடாதீங்கடா. ஐயோ பாரு, என் மனுஷன் எவ்வளவு ஃபீலிங்கா பேசிக்கிட்டு இருக்கேன். நீ கவலைப்படு ப்ரோ, நாங்க உன் கூட இல்ல. உனக்கு ஒண்ணுனா நாங்க சும்மா விட்டுருவோம் ப்ரோ. லாஸ்ட் டான்ஸ். இவனுங்க கிடக்குறானுங்க, நீ அழு ப்ரோ. சரி சரி, இப்ப அண்ணனுக்கு ஏதாவது பிரச்சனைனா? அன்னை பிரச்சனை அங்க இருக்கு, இத்தனை பேர் இருக்கோம்ல. என்ன பண்ணுவீங்க? அண்ணனுக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணுவீங்க? எல்லாமே என்னையா பண்ணுவீங்க? அண்ணனுக்கு ஒரு பிரச்சனை சொல்லியா? எதுக்காக வந்தீங்க? எங்க போறீங்க? அந்த சீன்லாம் இங்க இல்ல. வாங்க. ஒருத்தங்க இருக்க மாட்டீங்கடா. என்ன நடக்குதுங்க? சார் சும்மாவே ஒரு சர்க்கார் எனக்கு தான் சந்தேகமா இருக்கு, உங்களுக்கு அறிவு இருக்கான்னு ப்ரூவ் பண்ணி காட்டுவீங்களா? நீங்க நடத்துற ஃபேக்டரியில எனக்கு கல்ச்சர் வருதுன்னு சொன்னா மூடிடுவீங்களா? ஏன் சார், நாட்டுல எவ்வளவு பிரச்சனை நடக்குது அதெல்லாம் பார்த்து உங்க புண்படவே இல்லையா? சின்ன குழந்தைய கற்பழிக்கிறானுங்க, சிக்னல்ல குழந்தைய வச்சுட்டு பிச்சை எடுக்கிறானுங்க, தான் செய்ய வேண்டிய வேலைக்கு லஞ்சம் கேட்கறவன், 10 வட்டிக்கு பணம் தரவன், பஸ்ல வந்து எச்சு துப்புறவன், போலி டாக்டர், போலீஸ் சாமியார், கட் அவுட்டுக்கு பால் ஊத்துறவன், கல்வியை விற்கிறவன், தண்ணி காத்து மணல் எல்லாத்தையும் சொல்றவன், இவங்க எல்லாம் பார்த்து உங்க மனசு புண்படல? சும்மா சினிமா தான் கிடைச்சதா எல்லாத்துக்கும்? சார் சினிமா உங்களுக்கு பொழுதுபோக்கு, எனக்கு வாழ்க்கை சார்.